ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவன் உன்னுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண்ணு. நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடு சாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அந்த சுடு சாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால் அவர்கள் உணரக்கூடிய முறையில், இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய், அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும் அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத் இருக்கும். ஆதத் என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத் இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத் இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத் இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத் இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத் இருக்கிறதோ, ஆதத் என்றால் வளமை, வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட Z ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், يأتي على الناس زمان لا يبالي المرء من أين أخذ المال أم من حلال أم من حرام.
ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். يأتي على الناس زمان المتمسك لدينه كالقابض على الجمر. மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும். நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன். நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன். எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால், இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறு சைட் தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி, குழப்பங்களை ஏற்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வது என்பதுதான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான். அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது. ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். சாதாரணமான சபதம் அல்ல. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். உன்னுடைய நேரிய வழியிலே, ஸிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்லுகிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள்.
உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னார். எனவே ஷைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை. அன் துபுஸத அலைக்கும் துன்யா, எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.